நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. பட்டப்பகலில் 17 வயது சிறுவனை கத்தியால் குத்தி கொலை செய்த கும்பல். சிறுவன் துடிதுடிப்பதை பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்த இளம்பெண். கணவரின் கிரிமினல் சாம்ராஜ்யத்தை கச்சிதமாக வழிநடத்திய சோயா கானுடன் இளம்பெண்ணுக்கு நெருங்கிய தொடர்பு. ஆட்டம் காட்டிய லேடி தாதாவான சோயா கானை சிறையில் அடைத்த பின் கேங்ஸ்டரான சிக்ரா. சிறுவனை கொலை செய்தது யார்? சிக்ராவுக்கும் சிறுவன் கொலைக்கும் என்ன தொடர்பு? பின்னணி என்ன? வீட்டு பக்கத்துல உள்ள கடைக்கு பால் வாங்கறதுக்காக 17 வயசு மகனை அனுப்பணும். இன்னும் ஆளை காணுமேன்னு நினைச்ச அவங்களுடைய பெற்றோர் கடைக்கு போய் கேட்டிருக்காங்க. கடையில இருந்தவரு தம்பி இந்த பக்கம் வரவே இல்லையேன்னு சொல்லி இருக்காரு. இத கேட்டு பதறின பெற்றோர் தெரு தெருவா தேடி அலைஞ்சாங்க. ஆனா எங்க தேடியும் சிறுவன் கிடைக்கவே இல்லை. இதுக்கு மேலையும் லேட் பண்ண வேண்டாம், உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்னு முடிவு பண்ணி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. வழக்கு பதிவு பண்ண போலீஸ் காணாம போன சிறுவனை தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல போலீஸுக்கு ஒரு பரபரப்பு புகார் வந்திருக்கு. ஒரு சிறுவனை 10 பேர் ஒன்னா சேர்ந்து கத்தியால குத்திக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வாங்க சார்னு அங்க இருந்த பொதுமக்கள் சிலர் சொல்லி இருக்காங்க. தகவல் கிடைச்ச அடுத்த நொடியே சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க போலீஸ். ஆனா அந்த கும்பல் சிறுவனை சர மாரியா குத்திட்டு மின்னல் வேகத்துல அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி இருக்குது. மகனை யாரோ குத்தி கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கேட்டதும் பெத்தவங்களுக்கு ஒரு நிமிஷம் உயிரே நின்னு போச்சு. பொத்தி பொத்தி வளர்த்த மகன் ரத்த வெள்ளத்துல கிடந்ததை பார்த்து பெற்றோர் கதறி அழுதிருக்காங்க. அடுத்து சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பின போலீஸ் சிறுவனை யார் இப்படி பண்ணது, கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு எல்லா கேள்விகளுக்கும் விடை தேட ஆரம்பிச்சாங்க. டெல்லியில உள்ள சிலம்பூர்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. காணாம போன சிறுவன் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்னு சொல்லப்படுது. சிறுவன் பால் வாங்கறதுக்காக தெரு வழியா நடந்து போன நேரத்துல அந்த வழியா ஒரு கார் போனதாவும் அந்த காருக்குள்ள சிறுவனுடைய கதறல் சத்தம் கேட்டதாவும் அங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. சிறுவன் கொலை செய்யப்பட்ட இடத்துல சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால கொஞ்சம் தள்ளி இருக்கிற சிசிடிவி கேமராவை போலீஸ் ஆய்வு செஞ்சாங்க. அதுல போலீஸுக்கு வந்த தகவல் படி ஒரு கார் சந்தேகத்துக்குரிய விதத்துல அந்த வழியா போயிருக்கு. அந்த வாகன என்ன நோட் பண்ணினதோட கார் யாருடையது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற பணியில இறங்கி இருக்காங்க போலீஸ். அப்போ அந்த கார் ஜிக்ரா அப்படிங்கிற இளம் பெண் பேர்ல பதிவாகி இருந்திருக்கு. கார் இருக்கிற இடத்தை நோக்கி போலீஸ்காரங்க போயிருக்காங்க. அப்போ அந்த கார் சீலம்பூர்ல உள்ள ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வெளியில நின்னுட்டு இருந்திருக்கு. உடனே காவலர்கள் அந்த காரை சுத்து போட காருக்குள்ள இருந்து 2 இளைஞர்கள் இறங்கி இருக்காங்க. எதுக்கு சார் எங்க காரை வழிமறிச்சு நிக்கிறீங்க, என்ன வேணும்னு போலீஸ் கிட்ட திமிரா கேட்டிருக்காங்க. இங்க வச்சு விசாரிக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் ஸ்பெஷலா கவனிச்சிருக்காங்க போலீஸ். 2 பேரையும் கஸ்டடியில வச்சு விசாரிச்சும் சிறுவனை நாங்க கொலை பண்ணலன்னு மட்டும்தான் இளைஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு கொலை நடந்த இடத்தை போலீஸ் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு வீட்டுல உள்ள சிசிடிவி கேமராவுல மட்டும் சிறுவன் கொலை பண்ண சம்பவம் பதிவாகி இருந்திருக்கு. 10-12 பேர் சிறுவனை கண்மூடித்தனமா கத்தியால குத்தி கொலை பண்ணதும் பக்கத்துல இளம் பெண் ஒருத்தங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததும் பதிவாகி இருந்திருக்கு. போலீஸுடைய மொத்த கவனமும் அந்த இளம் பெண் மேல திரும்பி இருக்கு. இளம் பெண்ணை பிடிச்சு விசாரிச்சா கொலைக்கான காரணம் தெரிய வரும்னு அவங்களுடைய ஹிஸ்டரிய தோண்டி துருவ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலதான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வெளியில வந்திருக்குது. கொலை நடந்த இடத்துல நின்றுட்டு இருந்த இளம் பெண்ணுடைய பேரு ஜிக்ராங்கிறது தெரிய வந்திருக்குது. போதைப் பொருள் கும்பலுடைய தலைவன் ஹசீம் பாபாவுடைய
மூன்றாவது மனைவி சோயா கானுடைய வலது கை மாதிரி இந்த இளம்பெண் இருக்கிறதும் சோயா கானோட சேர்ந்து போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்குது. போதைப் பொருள் கடத்தல் வழக்குல சிக்கி திகார் சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்காரு அசீம் பாபா. கணவர் சிறைக்கு போனதுக்கு அப்புறம் கணவருடைய ரவுடி சாம்ராஜ்யம் அத்தனையுமே சோயா கான் நிர்வகிக்க ஆரம்பிச்சாங்க. பெரிய பெரிய பிசினஸ் மேன்களை மிரட்டி பணம் வாங்குறது, போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபடுறதுன்னு எல்லாத்துக்கும் தலைவியா இருந்திருக்காங்க. சோயா கானோட சேர்ந்து பல கிரிமினல் வேலைகளை பார்த்திருக்காங்க ஜிக்ரா. எங்க போனாலும் ஜிக்ரா கூட 10-12 பவுன்சர்கள் கூடவே இருப்பாங்களாம். ஜிக்ராவோட முதலாளியான சோயா கானையும் போலீஸ் சிறையில அடைச்சதால தானே ஒரு கேங்ஸ்டரா உருவாவதற்கு பிளான் போட்டிருக்காங்க ஜிக்ரா. பணம் வசதின்னு ராஜ வாழ்க்கை வாழ்ந்த ஜிக்ரா தான் குடியிருக்கிற பகுதியில உள்ள மக்களை ஜாதி ரீதியா துன்புறுத்தி இருக்காங்க. அதனால அங்க உள்ள மக்கள் ஜிக்ராவுக்கு பயந்து அந்த இடத்தை விட்டே காலி பண்ணிடுவாங்களாம். அப்படி எல்லா குற்ற வழக்குகள்லையும் சிக்கி இருக்கிற ஜிக்ரா எதுக்காக சிறுவன் கொலை செய்யப்பட்ட இடத்துல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும், அவங்களுக்கும் சிறுவன் கொலைக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஜிக்ரா கிட்ட ரகசிய இடத்துல வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணை முடிஞ்சாதான் சிறுவனை ஜிக்ரா கொலை செஞ்சாங்களா, அப்படி பண்ணியிருந்தா எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். சம்பந்தியின் வீட்டுக்கு அடிக்கடி வந்து சென்ற மூத்த மகளின் மாமனார், அக்காவின் மாமனார் தானே என ஆரம்பத்தில் கண்டு கொள்ளாத பிள்ளைகள். தனது தாயுடன் தனி அறையில் அக்காவின் மாமனார் தூங்கியதால் அதிர்ச்சி. நகை, பணம், ஆடைகளை அள்ளிக்கொண்டு சம்பந்தியுடன் ஓட்டம் பிடித்த பெண். ஆடியோ ரெக்கார்டிங்கால் அம்பலமான உண்மை. மகன் வாழ்க்கை குறித்தும் மகள் வாழ்க்கை குறித்தும் யோசிக்காமல் ஓட்டம் பிடித்த சம்பந்திகள் எங்கு இருக்கிறார்கள்? போலீசில் பிடிபட்டார்களா? அக்காவுடைய மாமனார் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டே இருக்காரே, சரியில்லையே. அத கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஆனா நம்ம அம்மா ஏன் அவரோட தனி அறையில போய் தூங்கணும்? எப்போதும் அக்காவுடைய மாமனார் வீட்டுக்கு வந்தாலே நம்ம அம்மா வேற ஒரு ரூம்ல அவரோட போய் தான் தூங்குறாங்க. இதை எப்படி அம்மா கிட்ட கேக்குறது? அப்பா கிட்ட சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிருமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க சுனில் குமாருடைய பிள்ளைகள். அக்காவுடைய மாமனார் தங்களோட வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கோபம் வந்திருக்குது. ஆனாலும் அக்கா அவரோட வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை ஆகிரும், நம்ம அக்காவுடைய வாழ்க்கைக்கு நம்மளே பிரச்சனையா மாறிடக்கூடாதுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இருந்திருக்காங்க. அப்படி இருந்ததோட விளைவு நம்ம குடும்ப மானமே ஒரு நாள் காத்துல பறக்க போகுதுன்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியாம போச்சு. விடிஞ்சதும் அம்மா ஒரு காஃபி போடுங்கன்னு கேட்டிருக்காங்க சுனில் குமாருடைய பிள்ளைகள். அப்போ எந்த சத்தமும் இல்லாததால கிச்சனுக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க அம்மாவை காணோம். ஒருவேளை காய்கறிகள், பால் பாக்கெட் ஏதாவது வாங்க காலையிலேயே கடை தெருவுக்கு போயிருக்கலாம்னு கொஞ்ச நேரம் பிள்ளைகள் அமைதியா இருந்திருக்காங்க. ஆனா ரொம்ப நேரமாகியும் அம்மா வீட்டுக்கு வரவே இல்லை. அவங்களுடைய செல்போனும் வீட்டுல தான் இருந்திருக்கு. செல்போன் இல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்களேன்னு குழம்பி போன பிள்ளைகள் நைட்டு அம்மா படுத்திருந்த பெட்ரூம்ல போய் பார்த்திருக்காங்க. அங்க உள்ள பீரோ திறந்து கிடந்திருக்கு. பீரோவுல அம்மாவுடைய ட்ரெஸ், நகைகள், பணம்னு எதையுமே காணோம். யாராவது வந்து அம்மாவை கடத்திக்கிட்டு நகை பணத்தை கொள்ளை அடிச்சிட்டாங்களான்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கு ட்ரெஸ்களை எதுக்கு அள்ளிட்டு போகணும்னு நினைச்சிருக்காங்க. எத்தனை யோசனைக்கு மத்தியில அம்மாவுடைய செல்போனை எடுத்து வாட்ஸ்அப், கால் ஹிஸ்டரி, போட்டோ, வீடியோக்கள்னு எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க. அப்பதான் அத்தனை குழப்பத்துக்கும் விடையே கிடைச்சிருக்கு. அம்மாவுடைய செல்போன்ல பிள்ளைகள் எப்பயோ ஒரு முறை கால் ரெக்கார்டிங் ஆன் செஞ்சிருந்திருக்காங்க. அப்பத்துல இருந்து அந்த செல்போன் ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங்லேயே இருந்திருக்குது. ஆனா அது அம்மா மம்தாவுக்கு தெரியாம போச்சு. தெரியாம பண்ணின ஒரு விஷயத்தால அம்மாவுடைய அத்தனை திருட்டு வேலையும் ஆதாரத்தோட வெளியே வந்திருக்குது. கால் ரெக்கார்டிங், ஆடியோ எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. அதுல அக்காவுடைய மாமனார் சைலேந்திரா தான் மம்தா கிட்ட மணிக்கணக்குல பேசினதும் கொஞ்சி பேசி இருந்ததும் தெரிய வந்திருக்குது. எத்தனை நாள் தான் இப்படி தெரியாம சேர்ந்து வாழ்றது?
நம்ம குடும்பம் குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு கண்காணாத தேசத்துக்கு போய் நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி இருக்கிறதும் பதிவாகி இருந்துச்சு. அதே மாதிரி ட்ரெஸ், பணம், நகை எல்லாத்தையும் எடுத்துக்கோ, இன்னும் 2 நாளையில ஊரை விட்டே ஓடி போயிடலாம்னு சைலேந்திரா சொன்னப்போ 2 நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது, நைட்டே வீட்டுக்கு வாங்க, அதிகாலையில பறந்துடலாம்னு மம்தா சொல்லியிருக்காங்க. அருவருப்பான இந்த ஆடியோக்களை அதுக்கு மேல கேட்க முடியாத பிள்ளைகள் அழுதுகிட்டே அவங்க அப்பா சுனில்குமாருக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. லாரி டிரைவரான சுனில்குமார் உத்தரப்பிரதேச மாநிலம் படாவூன்ல உள்ள தன்னோட வீட்டுக்கு மாசத்துல 1 நாள் தான் வருவாரு. மத்தபடி பணம் தேவைனா மனைவிக்கு அனுப்புவாரு. 2 மகள்கள் 2 மகன்கள் இருக்கிறதால 4 பேரையும் கரை சேர்க்கறதுக்காக ராப்பகலா லாரி ஓட்டி மனைவி மம்தாவுக்கு பணம் அனுப்பியிருக்காரு. சைலேந்திராவுடைய மகனுக்கு தான் தன்னோட மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு சுனில்குமார். மூத்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. அடுத்து 3 பிள்ளைகளுக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கனவுல இருந்த சுனில்குமாருக்கு மனைவி தன்னோட சம்பந்தி கூட ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் தலையில இடி இறங்கின மாதிரி இருந்திருக்கு. பல வண்டிகள்ல லிப்ட் கேட்டு அடிச்சு பிடிச்சு வீட்டுக்கு ஓடி வந்து தலையில அடிச்சு அழுதிருக்காரு சுனில்குமார். அப்பதான் நம்ம வீட்டுக்கு அக்காவுடைய மாமனார் சைலேந்திரா அடிக்கடி வருவாருன்னும், அவர் வந்தாலே அம்மா எங்களை வேற ஒரு ரூமுக்கு தூங்க அனுப்பிட்டு சைலேந்திரா கூட தான் அம்மா தூங்குவாங்கன்னு பிள்ளைகள் குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அப்பவே சொல்லியிருந்தா இதுக்கு ஒரு முடிவு கட்டியிருப்பேன்னு அழுத சுனில்குமார் கிட்ட அம்மா மேல எங்களுக்கு எந்த சந்தேகமும் வரவே இல்லைன்னும், அதே நேரம் அக்காவுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு எதுவுமே உங்ககிட்ட சொல்லலன்னும் சொல்லியிருக்காங்க. அழுதுகிட்டு இருந்தா இன்னும் குடும்பமானம் காத்துல தான் போகும், போலீஸ்ல புகார் கொடுத்தாதான் அவங்க 2 பேருக்கும் ஒரு பாடம் எடுப்பாங்க, என் மூத்த பொண்ணு வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இருக்கும்னு போலீஸ்ல போய் புகார் கொடுத்திருக்காரு சுனில்குமார். மகளுடைய வாழ்க்கைய பத்தி யோசிக்காம சம்பந்தி கூட பறந்த மம்தாவையும், மகன் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம மம்தாவை அழைச்சிட்டு போன சைலேந்திராவையும் போலீசார் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. மகளை பார்ப்பதற்காக ஊரில் இருந்து வந்த தந்தையுடன் வீட்டில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த இளம்பெண் மருமகன் தலையில் அம்மிக்கல்லை தூக்கி போட்டு கொடூரமாக கொலை செய்த மாமனார். பெற்ற தகப்பனே மகளின் பூவையும் பொட்டையும் பறித்த கொடூரம். சொந்த மருமகனை மாமனார் கொன்றது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? மதிய நேரம் புதியம்புத்தூர் அப்படிங்கிற கிராமத்துல சித்தால் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சிலர் மரத்தடியில உட்கார்ந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல இளைஞர் ஒருத்தர் தலை முகம்னு வெட்டுப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட ஓடி வந்திருக்காரு. ரத்தம் வழிந்தபடி நடக்க முடியாம நடந்து வந்த அந்த இளைஞரை பார்த்ததும் அங்க இருந்தவங்க ஒரு நிமிஷம் கதி கலங்கி போயிட்டாங்க. அடுத்து தகவல் கிடைச்சி ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த இளைஞரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அவரை செக் பண்ண மருத்துவர்கள் இளைஞர் உயிரிழந்து 1 மணி நேரம் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் இளைஞரை கொலை பண்ணினது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிற வேலையில இறங்குனாங்க. அதுலதான் இளைஞரை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, அவரோட மாமனார் சரவணகுமார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மருமகனை அடிச்சு கொலை பண்ணதுக்கு என்ன காரணம், 2 பேத்துக்கும் இடையில அப்படி என்ன சண்டைன்னு விசாரிச்சிருக்காங்க. தூத்துக்குடி ஓட்டப்படாரத்துல உள்ள கீரை தோட்டத்துல இருந்த மாடசாமி சங்கீதா தம்பதிக்கு கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகியிருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. மாடசாமி குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதால சங்கீதா தான் தினக்கூலி வேலைக்கு போய் குடும்பத்தையும் தன்னுடைய பெண் குழந்தையையும் கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. மாடசாமிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுமா. அதனால சங்கீதா ஒவ்வொரு மாசமும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் மருத்துவம் பார்த்திருக்காங்க. தனி ஆளா குடும்பத்தை காப்பாத்த மனைவி ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கிறப்ப அதையெல்லாம் கண்டுக்காத மாடசாமி மதுவுக்கு அடிமையாகி இருக்காரு. தினமும் மனைவி கிட்ட மது குடிக்கிறதுக்காக காசு கேட்டு டார்ச்சரும் பண்ணி இருக்காரு. உங்களால வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போய் நான் சம்பாதிக்கிற காசுல தான் நாம சோறே சாப்பிடுறோம், அப்படி இருக்கும்போது
போது மது குடிக்கவும் என்கிட்ட காசு கேட்டு டார்ச்சர் பண்ணா நான் என்னதான் பண்றதுன்னு சத்தம் போட்டிருக்காங்க சங்கீதா. ஆனா குடி போதையில மிதந்துகிட்டு இருந்த மாடசாமிக்கு சங்கீதா சொன்னது காதுல எதுவுமே ஏறல. பெண் குழந்தை வேற இருக்கு, கணவரும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்காரு. இவரை நம்புனா மகளோட வாழ்க்கை வீணாகிடும்னு சம்பாதிக்கிற பணத்துல தன்னால முடிஞ்ச அளவுக்கு குருவி சேர்க்கிற மாதிரி நகைகளை சிறுக சிறுக சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனா அந்த நகைகளையும் மாடசாமி மனைவிக்கு தெரியாம எடுத்துக்கிட்டு போய் வித்து குடிச்சு அழிச்சிருக்காரு. அதனால கடுப்பான சங்கீதா, நீங்கெல்லாம் மனுஷன்தானா? மகள்களோட எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்சிருந்த நகைகளை கூட வித்து குடிச்சிருக்கீங்களேன்னு திட்டி இருக்காங்க. அதுக்கும் அசராத மாடசாமி அப்படித்தான் நகையை வித்து குடிப்பேன்னு திமுறா பேசி மனைவிய அடிச்சு துன்புறுத்தி இருக்காரு. அதோட விடாம உனக்கு நகை சேர்க்கிற அளவுக்கு எப்படி பணம் வந்தது? நீ வெளி ஆண்களோட ஊர் சுத்தி சம்பாதிக்கிறியான்னு வாய்க்கு வந்தபடி பேசி இருக்காரு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் சங்கீதா எதுவுமே பேச முடியாம கண்ணீர் வடிச்சிருக்காங்க. இந்த குடியால தான் நம்ம உயிரே ஒரு நாள் போக போகுதுன்னு மாடசாமிக்கு அப்ப தெரியல. சம்பவத்தன்னைக்கு நைட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க சங்கீதா. அப்போ சங்கீதாவோட அப்பா சரவணகுமாரும் அவரோட மூத்த மருமகன் ஆதி லிங்கமும் வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய அப்பா கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க சங்கீதா. அதே நேரம் நிதானமே இல்லாம மது போதையில வீட்டுக்கு வந்திருக்காரு மாடசாமி. கையில 1 கிலோ மட்டனையும் வாங்கிட்டு வந்த மாடசாமி அதை சமைச்சு கொடுக்க சொல்லி சங்கீதாவை டார்ச்சர் பண்ணி இருக்காரு. சமைச்சு கொடுக்கலன்னா கத்திக்கிட்டே இருப்பாருன்னு சங்கீதா மட்டன் குழம்பு செய்யறதுக்காக கிச்சனுக்கு போய் அடுப்பை பத்த வச்சிருக்காங்க. ஆனா கேஸ் தீர்ந்து போயிருந்தது. அதனால இப்ப சமைக்க முடியாதுன்னு சங்கீதா கணவன் கிட்ட சொல்ல, எனக்கு தெரியாது, இப்பவே எனக்கு மட்டன் குழம்பு வேணும் அப்படின்னு மனைவிய தொந்தரவு பண்ணி இருக்காரு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலே தினம் இதே டார்ச்சர் தான், நிம்மதியே இல்லைன்னு அழுது புலம்பி இருக்காங்க சங்கீதா. அப்போ சங்கீதாவோட முடிய பிடிச்சு தரதரன்னு இழுத்துக்கிட்டு வந்து கடுமையா அடிச்சிருக்காரு மாடசாமி. மகள் அனுபவிக்கிற கொடுமைகளை கண்ணுக்கு நேரா பார்த்ததும் சரவணகுமாருக்கு உச்சக்கட்ட கோபம் வந்திருக்கு. என் கண் முன்னாலேயே என் பொண்ணு அடிக்கிறியான்னு கேட்டு மருமகனை கண்மூடித்தனமா அடிச்சிருக்காரு சரவணகுமார். கூட சேர்ந்து மூத்த மருமகனும் மாடசாமிய அடிச்சிருக்காரு. ஆத்திரத்தோட உச்சிக்கு போன சரவணகுமார் பக்கத்துல கிடந்த மரக்கட்டையை எடுத்து மருமகன் மாடசாமி தலையில ஓங்கி ஒரே போடு போட்டிருக்காரு. ஆனாலும் சரவணகுமாருக்கு ஆத்திரம் அடங்கல. நீ உயிரோட இருந்தா தானே எங்க வீட்டு பொண்ண உயிரோட சாகடிப்பன்னு சொல்லி சொல்லி வீட்டுல இருந்த அம்மிக்கல்லை எடுத்துட்டு வந்து மாடசாமி தலையிலேயே போட்டிருக்காரு. அதுல நிலக்குலைஞ்சு போன மாடசாமியோட உயிர் அந்த இடத்திலேயே நின்னுடுச்சு. அத்தனை உண்மைகளுமே போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அடுத்து கொலையாளிகள் சரவணகுமாரையும் ஆதிலிங்கத்தையும் அரஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க போலீஸ். குடியை கெடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவத்தை விட பெரிய உதாரணம் வேற இருக்க முடியாது. ஒரு காலத்தில் பெங்களூருவையே உள்ளங்கையில் உருட்டி விளையாண்ட பிரபல நிழல் உலக தாதா முத்தப்பா ராய். ஸ்கெட்ச் போட்டு முத்தப்பா ராய் மீது துப்பாக்கி சூடு நடத்திய எதிரிகள் கூட்டம். நூலிழையில் உயிர் தப்பி துபாய்க்கு பிறந்த முத்தப்பா ராய் ஒரு கட்டத்தில் புற்றுநோயுடன் போராடி தோற்ற முத்தப்பா ராயின் மறைவுக்கு பிறகு மகன்கள் கைக்கு சென்ற சாம்ராஜ்யம். முத்தப்பா ராயின் இளைய மகன் மீது நடத்தப்பட்டுள்ள துப்பாக்கி சூடு. தந்தையின் பழைய கணக்கை தீர்க்க துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதா அல்லது மகனுடன் ஏற்பட்ட புதிய கணக்கின் தொடர்ச்சியா? பின்னணி என்ன? மும்பை பெருநகரத்தையே நிழல் உலக தாதாக்களான தாவூத் இப்ராஹிமும் சோட்டா ராஜனும் ஆட்டி படைச்ச அதே காலத்துல பெங்களூருவை தன்னோட உள்ளங்கையில வச்சு உருட்டி விளையாண்டவர் தான் பிரபல தாதா முத்தப்பா ராய். கட்ட பஞ்சாயத்து, ஆட்கடத்தல், கொலை முயற்சின்னு ஆட்டம் காட்டின முத்தப்பா ராய் தாவூத் இப்ராஹிமுக்கே டஃப் கொடுத்தாரு. யாருடா இவன், சின்ன வயசுல அப்படியே என்னைய பார்த்த மாதிரியே இருக்குங்கிற மாதிரி அவருடைய எதிரிகள் அத்தனை பேரும் முத்தப்பா ராய்க்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அப்படி நாலாபுறமும் சுத்தி வளைச்சு ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கின எதிரிகள் முத்தப்பா ராய துப்பாக்கியால சுற்றிருக்காங்க. ஆனா வெறும் குண்டடியோட உயிர் பிழைச்சிருக்காரு முத்தப்பா ராய். இதுக்கு மேல ஏரியாவில் இருந்தா உயிருக்கு ஆபத்துன்னு உஷாரான முத்தப்பா ராய்
நான் திருந்திட்டேன், ரவுடிசத்துக்கு எண்டு கார்டு போட்டேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு துபாய்க்கு ஃப்ளைட்ல பறந்தாரு. ஆனா ஆடிய காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுங்கிற மாதிரி துபாய்க்கு போன முத்தப்பா ராய் நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன்கிற போர்வையில மீண்டும் ஆட்டத்தை ஆரம்பிச்சாரு. மருந்து பிசினஸ்ல பருந்து போல பறந்த முத்தப்பா ராய கொலை வழக்குல துபாயில கைது பண்ணி இந்தியா கொண்டு வந்தாங்க காக்கிகள். அதையும் உடைச்சு வெளியே வந்த முத்தப்பா ராய் அடுத்து ஜெய கர்நாடகா அப்படிங்கிற கன்னட நலனுக்காக இயக்கத்தை ஆரம்பிச்சு அரசியல்ல கால் பதிச்சாரு. வாட்டாள் நாகராஜ்களையே எந்த ஊரு வந்து பாருன்னு எடை பார்த்த கன்னட மக்கள் முத்தப்பா ராய்க்கு மட்டும் வந்த உடனே வாழை இலை போட்டு விருந்து கொடுத்துருவாங்களா என்ன, நீயும் 10-11 அவ்வளவுதான்னு தன்னிலை புரிய வச்சுட்டாங்க. அதே மாதிரி தாதா, பிசினஸ்மேன், அரசியல்வாதின்னு அடுத்தடுத்து அவதாரம் எடுத்து ஆட்டம் காட்டின முத்தப்பா ராய்க்கு புற்றுநோயும் உலக யதார்த்தத்தை புரிய வச்சிருக்கு. புற்றுநோய் கூட போராட முடியாம உயிரிழந்துட்டாரு முத்தப்பா ராய். அப்பா உயிரிழந்த பிறகு அவருடைய சாம்ராஜ்யத்தை அவருடைய 2 மகன்களும் கட்டி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் நிழல் உலக தாதா முத்தப்பா ராயோட இளைய மகன் ரிக்கி ராய் மேல துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. ராமநகரா பக்கத்துல பீடதியில இருக்கிற தன்னோட பண்ணை வீட்டுல இருந்து பெங்களூரு போறதுக்காக நைட்டு 1 மணிக்கு மேல கார்ல ஏறி இருக்காரு ரிக்கி ராய். அவர் கூடவே துப்பாக்கி ஏந்திய ஒரு பாதுகாவலரும் இருந்திருக்காரு. பண்ணை வீட்டில இருந்து கார் மூவ் ஆனதும் சில அடி தூரத்துல உள்ள ஒரு காம்பவுண்ட் சுவருக்கு பின்னால நின்னு மர்ம நபர்கள் சிலர் ரிக்கி ராய் காரை நோக்கி துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. வழக்கமா தன்னோட காரை தானே ஓட்டிட்டு போற ரிக்கி ராய் துப்பாக்கி சூடு நடந்தப்போ காருடைய பின் சீட்ல உட்கார்ந்து இருந்ததால தோட்டா அவருடைய மூக்கு மேலையும் கையிலையும் பாஞ்சிருக்குது. காரோட டிரைவர் பசவராஜ் கீழே சாஞ்சி தன்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டாரு. துப்பாக்கி சூடு நடத்தின அந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து ஜெட் வேகத்துல பறந்துட்டாங்க. இதுக்கிடையில காயமடைஞ்ச ரிக்கி ராய பெங்களூரு HAL சாலையில உள்ள மணிப்பால் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. ரியல் எஸ்டேட் அதிபரா உள்ள ரிக்கி ராய் 2 நாளைக்கு முன்னாடி தான் ரஷ்யாவில் இருந்து பெங்களூருக்கு வந்திருக்காரு. அதனால அவர் எங்க போறாரு, எங்க வராரு, எத்தனை மணிக்கு கிளம்புறாரு எல்லாமே நோட்டமிட்ட கும்பல் தான் இந்த துப்பாக்கி சூட நடத்தி இருக்கணும்னு காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. அதே நேரம் முத்தப்பா ராயோட எதிரிகள் யாராவது அப்பாவோட கணக்கு வழக்க தீக்கிறதுக்காக மகன் மேல துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கலாம்னு ரவுடிகள் மத்தியில பேச்சு அடிபடுது. ஆனாலும் தடயவியல் அதிகாரிகள் துப்பாக்கி சூடு நடந்த இடத்துல ஆய்வு செஞ்சு தடயங்களை சேகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி துப்பாக்கி சூடு நடத்தின கும்பலை பிடிக்க ஸ்பெஷல் டீமும் ஃபுல் ஃபோர்ஸ்ல தேடுதல் வேட்டையில இறங்கி இருக்காங்க. எதுவா இருந்தாலும் அந்த கும்பல் சிக்கனாதான் துப்பாக்கி சூடு நடத்த காரணம் தந்தை முத்தப்பா ராய் மேல உள்ள பழைய பகையா இல்ல ரிக்கி ராய் மேல உள்ள புது பகையான்னு தெரிய வரும். இன்ஸ்டாவில் லோ பட்ஜெட் விளம்பரத்தை பார்த்து வீட்டில் பாத்ரூம் சுத்தம் செய்வதற்கு ஆட்களை நியமித்த இளம்கள், வீடு முழுக்க ஆசிட் ஊற்றிய வடமாநில இளைஞர்கள், ஆசிட் நெடி தாங்க முடியாமல் வீட்டின் வெளியே சென்ற உரிமையாளர்கள், கண்ணுமைக்கும் நேரத்தில் 30 சவரன் தங்க நகைகள் அபேஸ், பக்காவாக பிளான் போட்டு நகைகளை கொள்ளையடித்த மாஸ்டர் மைண்ட் இளைஞர்கள் சிக்கியது எப்படி, நடந்தது என்ன? திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போன் வந்திருக்கு. சார், என் பேரு சிவசங்கரி, எங்க வீட்டில் வச்சிருந்த 30 சவரன் தங்க நகைகளை 2 பேர் திருடிட்டு போயிட்டாங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. அடுத்து சென்னை திருவான்மியூர் திருவள்ளுவர் நகர் 2வது மெயின் ரோட்ல உள்ள சிவசங்கரி வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். அங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்த சிவசங்கரி கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. நகை எப்படி காணாம போச்சு, நீங்க வீட்டில் தானே இருந்தீங்க, உங்களை மீறி யாரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுன்னு கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டிருக்காங்க. அப்போதான் சிவசங்கரி நகைகளை எப்படி பறி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்துச்சு. சிவசங்கரி தனியார் நிறுவனத்துல வேலை செய்யறதால அவங்களால வீட்டுல சரியா வேலை பார்க்க முடியல. காலையில எந்திரிச்சதும் வேலைக்கு கிளம்பி போறது, ஈவினிங் வீட்டுக்கு வந்து சமைக்கிற வேலையே சிவசங்கரிக்கு கரெக்டா இருந்திருக்குது.
இதுக்கு நடுவுல வீட்டுல உள்ள பாத்ரூம்ல 2 நாட்களா அடைப்பு இருந்திருக்குது. அதை சரி செய்யறதுக்காக நிறைய இடத்துல ஆட்களை தேடி இருக்காங்க சிவசங்கரி. ஆனா வந்தவங்க எல்லோரும் அடைப்பை எடுக்கிறதுக்கு அதிக பணம் கேட்டதால அவங்களே அடிக்கடி பாத்ரூமை கிளீன் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் இன்ஸ்டாகிராம்ல பொழுதுபோக்குக்காக சும்மா வீடியோ பார்த்துட்டு இருந்திருக்காங்க சிவசங்கரி. அப்போ அவங்க கண்ணுல தனியார் நிறுவனம் மூலமா கம்மியான பட்ஜெட்ல பாத்ரூமை கிளீன் பண்ணி தரப்படும் அப்படிங்கிற விளம்பரம் சிக்கி இருக்கு. அதுக்கு பிறகு அந்த விளம்பரத்துல கொடுத்திருந்த நம்பருக்கு போன் பண்ண சிவசங்கரி அட்ரஸ கொடுத்து ஆட்களை வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு மதியம் 12 மணிக்கு 2 இளைஞர்கள் சிவசங்கரி வீட்டு கதவை தட்டி இருக்காங்க. அப்போ சிவசங்கரி மாமியார பாத்துக்கிற நர்ஸ் ஒருத்தங்க வீட்டு கதவை திறந்திருக்காங்க. ஆன்லைன்ல பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு ஆட்கள் வேணும்னு புக் பண்ணி இருந்தாங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம்னு இளைஞர்கள் சொல்லியிருக்காங்க. உடனே இளைஞர்களோட குரலை கேட்டு ரூம்ல இருந்து வந்த சிவசங்கரி, நான் தான் புக் பண்ணி இருந்தேன், வாங்கன்னு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் பாத்ரூம்ல ஏற்பட்டிருந்த அடைப்பை காட்டியிருக்காங்க. அப்போ வீட்டை சுத்தி முத்தி பார்த்த இளைஞர்கள் நகை பணத்தை எல்லாம் ஆட்டைய போடுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. முதல்ல பாத்ரூம்ல ஆசிட் ஊத்தி தான் கிளீன் பண்ணணும், எல்லோரும் வெளியே இருங்க, இல்லனா ஆசிட் நெடிய தாங்க முடியாதுன்னு இளைஞர்கள் சொல்ல சிவசங்கரியும் நர்ஸும் வெளியே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ வீடு முழுக்க ஆசிட் ஊத்தி பயங்கர நெடிய கிளப்பின இளைஞர்கள் பீரோ சாவியை எடுத்து அதுல இருந்த தங்க நகைகளை ஆட்டைய போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்த இளைஞர்கள் பாத்ரூம் கிளீன் பண்ணதுக்கு காசும் வாங்கிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. இளைஞர்கள் போனதும் வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்போ பெட்ரூம்ல இருந்த பீரோ கதவு திறந்திருந்திருக்கு. அதுல இருந்த 30 சவரன் தங்க நகைகளும் காணாம போனதை பார்த்து அதிர்ச்சியாகி போலீஸ்ல புகார் தெரிவிச்சிருக்காங்க. சிவசங்கரி சொன்ன அங்க அடையாளங்களை வச்சு கொள்ளையர்களை தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்க. அப்போ நகைகளை ஆட்டைய போட்டுக்கிட்டு இளைஞர்கள் திரிபுரா மாநிலத்துக்கு எஸ்கேப் ஆனது தெரிய வந்துச்சு. அடுத்த நொடியே திரிபுராவுக்கு புறப்பட்ட திருவான்மியூர் போலீஸ் கொள்ளையர்கள் 2 பேரையும் கையும் களவுமா பிடிச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ இளைஞர்கள் திருடின நகைகளை வித்து 12 லட்சம் வாங்கி அதை பங்கு போட்டுக்கிட்டது விசாரணையில அம்பலமானது. அடுத்து அவங்க கிட்ட இருக்கிற 30 சவரன் நகைகளை மீட்கிற பணியில இறங்கியிருக்காங்க போலீசார். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு